ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோவையில் சுகுணா ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற வைஃப்ஸ் ஆஃப் செட்டிநாட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அரங்கத்தோட முகப்பு தோற்றம் ஒரு பாரம்பரியம் மிக்க பிரம்மாண்டமான செட்டிநாடு அரண்மனையை பிரதிபலிக்குது. செட்டிநாடு தூண்கள், ஜன்னல்கள், வளவு, ஆத்தங்குடிக்கல், மேற்புறம் உள்ள நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகள் என்று பிரமிக்க வைக்கின்றன. இங்கே 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். செட்டிநாட்டில் பயன்படுத்தும் வெள்ளி பொருட்கள், வைரத்தாலி, கழுத்தீரு என்று எல்லாவற்றையும் இங்கே ஒரு சேர காண முடிகிறது. செட்டிநாட்டு கூடைகள், செட்டிநாட்டு சேலைகள், நடுவீட்டு கோலம், சங்கு என்று அழகாக ஃப்ரேமில் வரையப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கைவேலைப்பாடுடைய மரச்சாமான்கள், தூண்களில் பயன்படுத்தும் நுண்ணிய வேலைப்பாடுகள் என்று அழகுற மிளிர்கிறது. இங்கே பலவிதமான ஸ்டால்கள் உள்ளன. சுத்தமான தேன், மண்டேலா ஆர்ட், மதுரை சேலைகள், கைவினைப் பொருட்கள், டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் என்று பார்ப்பவரை வியப்பில் ஆழ்த்துகிறது. அது மட்டுமல்லாமல் செட்டிநாட்டு சிறுவர் சிறுமியர் அவர்களுடைய கைவண்ணத்தில்
பல பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்தனர். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. இந்த சிறு வயதில் இவர்களுக்கு இத்தனை ஆர்வமா என்று வியக்க வைத்தது. இது மட்டுமல்லாமல் அரங்கத்தின் மறுபுறம் குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக பேச்சு போட்டி, கையெழுத்து போட்டி என்று பல போட்டிகள் நடைபெற்றது. அதற்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கினார்கள். நகரத்தாரின் கல்யாண மாலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இங்கே விற்பனைக்கு செட்டிநாட்டின் பிரசித்தி பெற்ற பலகாரங்களும் வைத்திருந்தார்கள். வாருங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் வைப்ஸ் ஆஃப் செட்டிநாடு பலகாரம் விற்பனை செய்கிறேன். ரிப்பன் பக்கோடா, எள்ளுருண்டை, கடலை உருண்டை, மாவுருண்டை, கரும்பு சர்க்கரை மாவுருண்டை, கருப்புளுந்து மாவுருண்டை, சீடை, மனோளம், மயிலம்பூ முறுக்கு, சீப்பு சீடை, தேங்குழல், இவை அனைத்தும் நம்முடைய செட்டிநாட்டு பலகாரங்கள். அது மட்டும் அல்லாமல் செட்டிநாட்டின் மிகவும் பிரசித்தி பெற்ற உணவு வகைகள் இங்கே விற்பனைக்கு வைத்திருந்தார்கள். மாலையில் பரிசு வழங்குதல், நடனம், மேஜிக் ஷோ நடைபெற்றது. பின்னர் மெட்டுக்கள் புதுசு இசை நிகழ்ச்சி அனைவருக்கும் செவிக்கு விருந்தாக அமைந்தது. சிறப்பு விருந்தினர்களாக வந்த சூப்பர் சிங்கர் புகழ், மூக்குத்தி முருகன் அவர்களும் பிரியா ஜோசன் அவர்களும் அனைவரையும் பாடி மகிழ்வித்தனர். அது மட்டுமல்லாமல் காந்தாராவின் வருகை, பொம்மை நடனம், பலூன் நடனம் என்று பார்ப்பவரை வியக்க வைத்தது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கரடியின் வருகை குழந்தைகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மொத்தத்தில் வைப்ஸ் ஆஃப் செட்டிநாட் செட்டிநாட்டிற்கு ஒரு சுற்றுலா சென்றது போல இனிமையான அனுபவமாக அமைந்தது. நன்றி, வணக்கம்.